బెంగళూరులో ఉండలేదు. అప్పుడు ఒక కాలంలో చదివినప్పుడు ఉండింది. నువ్వు తీసుకుంది అలా ఉంది. కలర్ రాయి కదా తీసుకోవాలి. కలరే ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரனி யூ சேனல். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பாருங்க. பார்ட் 2 தான் இந்த வீடியோ கண்டினியூஷன். இதுல என்ன நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல, அதுக்கு முன்னாடி சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. டெம்பிள் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு நம்ம போய் உள்ளே குளிச்சுட்டு தான் டெம்பிள் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி டெம்பிளே வந்துச்சு, குளிக்கிறதும் கிட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்கிறோம் 1 ஹவராக கிட்டத்தட்ட நந்துன்னு போயினே தான் இருக்கிறோம். காத்தாலேயே ஒரு 5 மணிக்கு வீடு விட்டுறதுக்கு கரெக்டாக ஆச்சு. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா கூட்டம் எல்லாம் ரொம்ப எக்கச்சக்கமாக வந்துட்டுருந்துச்சு. இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா மகாசிவராத்திரிக்கு ஒண்டி தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். இந்த டைம் ஒண்டி தான் ஜனங்க ஜாஸ்தி இருக்குவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மீதி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே பேசிக்கினே கொஞ்சம் தூரம் போனோடனே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குளிக்கிற இடமும் வந்துடுச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுற்றி மலை தான். அது எங்கேயோ ஒரு இடத்துல தான் தண்ணி வருது. அது உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த இடம் ஒண்டி தான் தண்ணி வருது, மீதி எல்லாமே வந்துட்டு மலை தான். இது நாங்கள் போன கொண்டை பார்த்தீங்கன்னா 3வது கொண்டான்னு சொல்லியிருந்தாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 கொண்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போனது 3வது. மீதி அலோவ் பண்ண மாட்டாங்க, அது மலைக்குள்ளேருந்து வருது தண்ணி அப்படின்னு சொல்லியிருந்தால கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். அதனால இங்கேயே குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. தண்ணி வேறு செம்மச்சில்லுன்னா இருந்துச்சு. அதுலேருந்து வரும்போது வேறு டஸ்ட்டு கோல்டு அதெல்லாம் இருந்ததுனால தண்ணியில் இழுச்சில்லுன்னா குளிச்சோன்னா அவ்வளோதான் நம்ம அப்படின்னு சொல்லி நினச்சோம். சரி கடவுளை பார்க்கத்தானே வந்தோம், பார்த்தா கடவுளே பார்த்து பருவிடு அப்படின்னு சொல்லிட்டு 3 முழுகுன்னு போடலாம் அப்படின்னு சொல்லி போனால் எல்லா பக்கம் ஸ்கிட் ஆகுது. கை பிடிக்கிறதுக்கு யாரும் இல்லை, எதனா சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பயம். சரி அப்படியே தாவி போனால் அங்கே இருக்கிற 2 பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா சடனாக தண்ணி ஊற்றிட்டு தெரிஞ்ச மாதிரி வெல்கம் பண்ணி விட்டாங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள் இப்படி என்ன அட்டகாசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. తెలియదు మా ఎవరో బాబు బాగా కలిసిపోతున్నారు. లేవాలి అప్పుడు వస్తుంది. నీళ్ళు పోసుకోవాలంటే నీళ్ళు అందరికీ పడతావా? సరే మా நல்லாவே விளையாடுந்தாங்க. திடீர்னு தண்ணியில் முழுகி விட்டாங்க. சரி அது முடிஞ்சோடனே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கின்னு இந்த வாட்டி தான் லேடிஸ்க்கெல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு டென்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, சேஃப்டி அண்ட் செக்யூராக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு கல்லுங்கெல்லாம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மனசில் நினச்சி நம்ம 5 கல் இல்லை 3 9 எத்தனை கல் வச்சாலுமே அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்மளும் வைக்கலாமே அப்படின்னு சொல்லி நானும் வச்சேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம பிடிச்சவங்க பேரும் பாறையில் எழுதி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தர்ஷனம்லாம் பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கே 9 மணிக்கே ஜனங்க இன்னும் அதிகமாக தான்
வந்திருந்தாங்க. அந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா 10 பஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்களாம். ஒரு பஸ்ஸும் போயிட்டு வரத்துக்குள்ள ஜனங்க இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆனாங்க. இன்னைக்கு ஃபுல் டே அங்கே ஸ்டே பண்ணி சாப்பிட்றவங்களுக்கு ஃபுட் எல்லாம் ஃப்ரீ தான். அதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் அந்த கோயிலில் ஸ்டே பண்ணிக்கலாம் நைட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் இல்லை ஆஃப்டர்நூனுக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு சிவராத்திரின்றதுனால ஜாகரணெல்லாம் பண்ணுவாங்க. இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறதுனால இந்த மாதிரி ஜனங்க அதிகமாக இருக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணால் செம்ம ரஷ் பஸ் எல்லாம். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ் போயிட்டு நெக்ஸ்ட் பஸ்லாச்சு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஐஸ் விட்டுருந்தாங்க. அந்த ஐஸை சாப்பிட்டுக்குன்னு நான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த ஐஸை சாப்பிட்றேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் ரீச் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்புறோம். ஆந்திராலேருந்து பெங்களூருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வீட்டில் பார்த்தீங்கன்னா மிர்ச்சி பூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா லெக் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த பிரியாணி. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. இது எங்கேருந்து கற்றுக்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் குவைட்டில் அங்கே ஒர்க் பண்ணி இருக்கும்போது கற்றுக்கினேன் அப்படின்னு. நான் குவைட்னா ஃபாரினில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அக்கா, அப்போது கற்றுக்கினேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம பிரியாணி எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான். ஆனால் என்னன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இந்த பிரியாணி நான் தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். எங்கள் வீட்டில் சரி செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த பிரியாணி ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தேவைன்னா கமெண்ட்டில் போய் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ఇంట్లో అది లేకుండా ఏం కాదు. బిర్యానీ పొడి, గరం మసాలా, ఇది బిర్యానీ పొడి, ఇది ధనియాల పొడి, అది గరం మసాలా. ఇట్లే ఉండవు. మళ్ళీ ఇది ఉన్న కోట్లకి దీంట్లో వేసురు వడగట్టాల. వడగట్టేసేసి మళ్ళీ కొద్దిగా నూనె వేసి అడగను. పేస్ట్ చేసుకుని ఒక పచ్చిమిరపకాయ, 2 ఆవాల గింజలు అవి వేసుకొని నూనె వేసి తిరగబాది పెట్టేసి ఆవాలెట్ నీళ్ళుగా కలిపి పెట్టేసి అనుకో, ఇది ఉడకంగా మనకు బాగా ఎల్లో కలర్ ఎక్కువ కలర్ వచ్చేస్తుంది. అప్పుడు దీంట్లో బాగుంటుంది కలర్ బాగా. నూనెలో కాల్చి ఈ అన్నం మన కోల్డ్ అయ్యేతలకే ఈ ముక్కలు ఏం చేసుకోవాలి. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிரியாணி கூட நம்ம என்ன சாப்பிடுவோம், ரைத்தா அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா அரிச்சு அதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க சாதத்து கூட. ஐயோ இருக்கிற சூடுக்கு அவ்வளோதான் டப்பா அப்படின்னு நினச்சோம். அது வேறு ட்ராவல் பண்ணுறோம் இல்லைங்களா, செம்ம டேஞ்சராக இருக்கும் இந்த டைமில். பேசிக்காகவே ஆந்திரான்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக காரம் சாப்பிடுவாங்க. அவங்க அதிகமாக ரொம்ப ஸ்பைசியாக சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா தான். பச்சை மிளகா அதிகமாக யூஸ் பண்ணிப்பாங்க. அதிகமாக சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா அவங்களது ஃபேமஸே பச்சடி தான். நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் பச்சடி கூட களி. ஆனால் மஸ்தாக இருந்துச்சு வேற லெவலாக. நானும் வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இந்த பச்சடி சாப்பிடும்போது முழுசாக வெங்காயம் தக்காளி எல்லாம் கிடைச்சிச்சு. நான் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சிருந்தா செப்பரேட்டாக சைடில் ஒதுக்கிடுவேன், இல்லைன்னா எங்கள் டேடிக்கு போட்டுருவேன். ஆனால் இந்த வாட்டி எங்கள் டேடி பக்கத்தில் இல்லாதனால என்ன பண்ணுறது, அவங்களுக்கு அப்படியே வச்சா ஹர்ட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்கன்னா வேற லெவலாக இருந்துச்சு டேஸ்ட்டு. பிரியாணி கூட என்னென்ன சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சூப் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது அந்த சாதத்து கூட தான் பிசைஞ்சு சாப்பிடணுமா, செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறமா பச்சை மிளகா பச்சடி அப்படின்னு சொல்லிட்டு அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, பச்சை மிளகா அரிச்சு லைட்டாக உப்பு போட்டு அது ஒரு பச்சடி மாதிரி பண்ணியிருந்தாங்க. మిక్స్ చేసి ఇచ్చారా? ఇది మళ్ళీ నూనెలో కాంచితే అప్పుడు మనకు ఉక్కు వేయదు, బాగా ఉడుకుతుంది మామూలుగా. మా ఇంటి దొరికి చేసి పెట్టమని అడుగుతుంది మీ అంకు.
వదిలేసేసుకుని పెద్ద పెద్ద టీ కుట్టిస్తుంది ఆయన ఇస్తారు దాంట్లో పాస్ అదేలే మనం దాంట్లో పాస్ అవ్వాలి టెస్ట్లో పాస్ అయితే అప్పుడు మనం సెలెక్ట్ చేసుకోవస్తాయి అవి మన కోడలు అయితే ఇంకా 2-3 రకాలు ఉంటాయి అంటే మనకు మనం వాళ్ళు తింటారు తిండి మన పిల్లలు తింటరేదే అదే వాళ్ళు అట్లా పోతే వస్తేనే మనకి యూజ్ అవుతుంది కొంచెం వాళ్ళకి ఇంటి పరంగా కష్టం పాస్ వేసుకోవాలి నీకు కంప్యూటర్ అట్ట మాదిరి ఇచ్చినారనుకో ఏమంత అనిపించదు ఇచ్చినారంట ఒక టైమింగ్స్ ఉండదంట. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மர்ச்சு பூசு பிரியாணி ரெடி. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்புனோம். பஸ் புக் பண்ணல, ஆனால் சரி போகலாம், அங்கே போய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. போய் பார்த்தா பஸ் சீட்டே இல்லை, எல்லாம் ரிசர்வேஷன் ஆகிட்டுக்குது. சரி எங்கள் கோல் பார்த்தீங்களா, முன்னாடி சீட்டில் போய் உக்காந்துக்கின்னு டிரைவரையும் பார்த்துக்கின்னு மெயின் ரோடும் பார்த்துக்கின்னு இப்படி தான் எங்களோட லாஸ்ட் ஜேர்னி முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.